ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 94வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழனியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பழனியில் இடும்பன் மலையும் இன்னும் ஒரு சில இடங்களில் பசங்களுக்கு சுற்றி காமிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். நாளைக்கு வந்து சென்னை ரீச் ஆகிடுவோம். ஆனால் இந்த 2 நாளாகவும் பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. ஏன்னா இங்கே இருக்க ஒரு சில ஹோட்டலில் எனக்கு தேவையான மாதிரி உணவுகள் வந்து கிடைக்கல. கூட வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா உனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல அப்படின்றோன்னா சாப்பிடாமல் இருந்துருவியா, நம்ம வேறு வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது, சாப்பிடாமல் இருந்தால் உனக்கு கொஞ்சம் டயர்டாகிடும், பசங்க கூட உன்னால் என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு 2 டேஸ் மட்டும் உன்னோட டயட்டை வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ, வீக்லி ஒன்ஸ் வந்து சீட் டயட் பண்ணுறீங்களே அது மாதிரி 2 டேஸ் சீட் டயட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாரு. 3 வேளையுமே நான் சாப்பிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நேற்று வந்து பூரி மீல்ஸு அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை, மதியம் மீல்ஸு, திரும்பவும் நைட் வந்து பூரி, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. இல்லை என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வச்ச அந்த கொஞ்சம் பொருளையும் என்னால் சாப்பிட முடியல. வீட்டில் இருக்கவங்க இல்லை நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல எனக்கும் உடன்பாடு தான். அதனால் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட்டும் பண்ணல. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் 2 டேஸாக நான் ஒர்க் அவுட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஜீரக தண்ணி குடிப்பேன். அது ஜீரக தண்ணியும் குடிக்கல. என் மனசுக்குள்ளே மட்டும் நல்லா தோணுது கண்டிப்பாக வெயிட் ஏறி இருப்பேன். அதை வந்து வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் திரும்பவும் ப்ராப்பராக வந்து நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இன்னும் எனக்கு ஒரு 6 டேஸ் தான் இருக்குது. இந்த 6 டேஸில் இன்னும் நான் வந்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணி 100 டே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு 100 டே சேலஞ்ச் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நடுவில் இது மாதிரி பிரேக் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வரலாம். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எனக்கு 100 டே சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மே 31 கன்னியாகுமரி போயிருந்தோம். அதே மாதிரி இப்போது வந்து பழனிக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம கன்னியாகுமரி போயிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, நார்மலாக அப்படியே இருந்தது. ஏன்னா அப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் சுத்தமாகவே நான் எடுத்துக்கல, முழுக்க முழுக்க சப்பாத்தி மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் மீல்ஸும் எடுத்துட்டேன். ஓகே, பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த டயட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தான் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. இந்த 2 டேஸில் நான் எடுத்துக்கிட்ட உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட்டுன்னு சாப்பிட்ருந்தேன். நான் வந்து கோவிலில் கொடுத்த பஞ்சாமிர்தம் மட்டும்தான் நான் ஸ்வீட்டாக எடுத்திருந்தேன். அது வந்து நாட்டு சக்கரை வெல்லம் அப்படின்றதுனால எனக்கு பெரிய விஷயமா அது தெரியல. மற்றபடி எனக்கு இந்த ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சம் இடிக்குது. ஓகே, பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பழனி அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரிப் போனதில் வந்து 2 முறை வந்து என்னோடய டயட் வந்து சின்னதாக பிரேக் ஆகிருக்கு. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஒரு சில சகோதரிகள்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஜூன் 1 அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதுவும் எனக்கு தனியாக ஒரு தெம்பு கொடுக்குது. இந்த 100 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னோடய வெயிட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை எனக்கு கிடச்சிருக்கனால கண்டிப்பாக என்னோட ஐடியல் வெயிட் வருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.